என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இனியும் எதையும் உன்னிடத்தில் மறைத்து பேசி புண்ணியமில்லை என்று தெரிந்து கொண்ட பிறகு இந்த செய்தியை உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன். இல்லை என்றால் நீ உன் கருப்பனை தவறாக நினைத்து விடுவாய். உன்னை சுற்றி இந்த கருப்பன் உன் முன்னால் நடத்தும் இந்த விஷயங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளாமல் விட்டு விடுவாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க உன் அப்பன் உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்பு எல்லாவற்றையும் வெட்ட வெளிச்சமாக்கி தர வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. என் பிள்ளை இனிமேலும் குழப்பம் கொள்வதோ, தேவையில்லாத எண்ணங்களோடு சுற்றி திரிவதோ, தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசித்து கொண்டிருப்பதோ வேண்டாம். உனக்கு நடக்கப் போவது என்னவென்பதனை நீ கட்டாயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த காலங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த கருப்பன் உனக்கே என்று துணையிருக்கும் இந்த நாள் முதல் உன்னை தேடி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இனி புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டது என்றால் அதன் பிறகு நீ எதற்குமே வருத்தம் கொண்டு நிற்க வேண்டாம். அந்த விஷயத்தை தேடி நாம் சரியாக பயணிக்க வேண்டிய காலம் வரும். இந்த பிரச்சனைகளை எல்லாமும் தவிர்த்து இது நம் வாழ்க்கை என்பதனை நம்மால் எடுத்துச் சொல்கின்ற ஒரு நேரம் நிச்சயமாக வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலத்தில், நான் வரக்கூடிய இந்த நேரத்தில் இந்த தேவைகளை எல்லாமும் நீ எப்பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். எப்பொழுதுமே நமக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை என்னவென்றால், நாம் வணங்குகின்ற நம் கருப்பன் நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதுதான். நம் அப்பன் இருக்கிறார், நாம் எதையும் சாதித்து விடலாம் என்பதுதான். என்னை நம்பி இருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையை நிச்சயமாக நான் கேள்விக்குறியாக மாற்ற மாட்டேன். என்னை நம்பி இருக்கும் என் பிள்ளைகளுக்கு தேவையானதை நான் கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன். அப்படி இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து புரிந்து கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதனையும் நீ கட்டாயமாக மறந்து விடாதே. நான் இருப்பதில் உனக்கு தேவையான விஷயங்கள், உனக்கு தேவையான பொருட்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியானபடி கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும். எதையுமே நாம் எங்கும் விட்டுவிட வேண்டிய அவசியம் ஒருபோதும் கிடையாது. தொலைந்து விட்டால் கூட அதனை பெறுவதற்கு நம்மால் அடுத்த முயற்சிகளையும் சரியாக எடுத்து விட வேண்டும். கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு சில மனிதர்களை இன்று அடையாளப்படுத்துகிறேன். அவர்களினுடைய பெயரின் முதல் எழுத்தை உனக்கு சொல்லிவிடுகின்றேன். இவர்கள்தான் உன் வாழ்க்கையில் நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய பெரிய காரியங்களை எல்லாமும் உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய விஷயங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி இருக்கிறார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளையின் மனதிற்குள் தோன்றும் தேவையற்ற பிரச்சனைகளை எல்லாமும் முதலில் தீர்த்துவிடு. என் குழந்தையை, வாழும் நாட்கள் நீ எப்பொழுதும் போல நல்ல தெளிவோடு இருந்து விட்டாய் என்றால் இனி எப்பொழுதும் உனக்குள் எல்லா விஷயங்களும் சரியாக கிடைக்க பெறுவாய் என்பதனை மறக்காதே. உன்னை தேடி வரும் நிலையில், உன்னை தேடி வரும் சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சிறந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து தேடி வரும். ஆனால் உடனிருக்கின்ற இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உன்னை அதிகமாக யோசிக்க வைத்திருக்கிறது. நாம் நினைக்கின்ற விஷயம், நாம் செய்ய நினைக்கின்ற விஷயம் இன்னொருவருக்கு எப்படி தெரிகிறது? அப்படியானால் உன்னால் இரகசியத்தை காக்க முடியவில்லை. நீ செய்யக்கூடிய காரியங்களை என்னவென்று சொல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லை. எதையுமே வெளிப்படையாக உடன் இருப்பவர்களிடம் நீ பகிர்ந்து கொள்கிறாய்.
ஆனால் அவர்கள் நீ சொல்வதை உண்மையான அன்போடு பெற்றுவிட நினைக்கவில்லை. அதற்கு மாறாக வேண்டும் என்றே உன்னை சுற்றி சுற்றி வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே நம்மை சுற்றி நடக்கும் ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு தெரியச் செல்கிறது என்றாலே நாம் எங்கோ ஓரிடத்தில் தவறு நடத்திவிட்டோம் என்பதுதான் அர்த்தம். எங்கோ ஓரிடத்தில் நாம் செய்யாத விஷயங்களுக்காக நம்மை நாம் வேதனைப்படுத்தி கொண்டோம் என்பதில்தான் வருத்தம். எப்பொழுதும் கருப்பன் நினைத்தது போல உன் வாழ்க்கையிலும் ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் இவை எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்ந்து கலைப்பது போலத்தான் இந்த பெயரின் முதல் எழுத்தை கொண்டவர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய காரியங்கள் முழுக்க உனக்கு வேதனைகளைத்தான் அதிகமாக கொடுத்து இருக்கிறது. அதிகமாக மேகமும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கே என்று சரியாக வருகிறது என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது நீ கொஞ்சம் கொஞ்சமாக நான் அடையாளம் காண்பிக்கின்ற இவர்களிடமிருந்து உன்னை மீட்டெடுக்க வர வேண்டும் என்பது மறக்காதே. எப்பொழுதுமே நீ உன்னுடைய எண்ணங்களினால் உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இரு. கருப்பன் சொல்வது போல எப்பொழுதும் எந்த ஒரு செயலும் நடந்து முடிவதற்கு முன்பாக நீ யாரிடத்திலும் அந்த விஷயத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளாதே. உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்த நினைக்கிறார்கள் இந்த மனிதர்கள். வேண்டும் என்றே உன்னை சோதிக்க நினைக்கிறார்கள். நல்ல பிள்ளை போலத்தான் பேசுவார்கள். நல்லபடியாகத்தான் கதை கேட்பார்கள். எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். நீ திரும்பியதும் உன் தலை திரும்பியதும் உன்னை பற்றியே மற்றவர்களிடம் குறை பேசுவார்கள். இவர்களினுடைய எண்ணமும் செயல்பாடுகளும் இப்பொழுது எல்லாமும் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இதுபோன்று ஒரு குடும்பமே உன்னை சுற்றி இருந்து உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று பார்த்து கொண்டிருந்தால் என்ன செய்ய முடியும்? இதையெல்லாமும் இவர்கள் என்னவாக நினைக்கிறார்கள் என்பதனை நாம் எப்படி யோசிக்க முடியும்? ஒருபோதும் நாம் யாரையும் சந்தேகப்படுவது கிடையாது. ஒருபோதும் யாரையும் நாம் நிச்சயமாக மனதால் நினைத்து கலங்கப் போவது கிடையாது. எல்லோரும் நமக்கானவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். எல்லோரையும் இந்த வாழ்க்கைக்குரியவர்கள் என்று நாம் யோசிக்கிறோம். எல்லோரிடத்திலுமே நாம் உண்மையான அன்பைத்தான் கொடுக்கிறோம். ஆனால் நீ நினைத்தது போல நல்ல எண்ணங்களோடு அவர்கள் இருந்திருக்கவில்லை. கள்ள கபடத்தோடும் தேவையில்லாத எண்ணங்களோடும் தேவையில்லாத சிந்தனைகளோடும் தான் இவர்கள் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுப்பதற்கு என்றும் எந்த நாளிலும் உன் பிரச்சனைகளை எல்லாமும் உன் வசமாக்கி தர வேண்டும் என்றும் நான் நிச்சயமாக உறுதி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறக்காதே. உனக்கான நேரம் இந்த கருப்பன் நான் சொல்வது போல இந்த நேரம் உன் மனதில் தோன்றுகின்ற எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதும் உன் வசமாக்கி கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் நாம் யாரிடம் பழகுகிறோம், எதற்காக பழகுகிறோம் என்பது எல்லாமும் கவனம் வேண்டும் அல்லவா? உண்மையாகவே இவர்கள் நமக்கு நல்லது நினைப்பவர்கள் தானா என்பதனை இதுவரையிலும் உன்னால் கணிக்க முடியவில்லை. இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உணர்வுகளும் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதனையும் நிச்சயமாக உன்னால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நடக்கும் நேரம், நாளை உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் நேரம், உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு மனிதரையும் உன்னால் நிச்சயமாக அடையாளம் காண முடியும். நல்லவர்களையும் தீயவர்களையும் உன்னால் அடையாளம் காண முடியும். நல்லவர்கள் இந்த வாழ்க்கையில் உன் அருகிலேயே நிற்பார்கள். தீயவர்கள் நீ நல்லதை நடத்தி வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை அடையும் நேரம் நிச்சயமாக உன்னை விட்டு தானாக விலகிச் செல்வார்கள். உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக உன்னை விட அதிகமாக இவர்கள் புரிந்து கொள்வார்கள். உனக்கு இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதனையும் இவர்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்வார்கள். நீ உணர்வதற்கு முன்பாகவே அவர்கள் நிச்சயமாக ஒவ்வொன்றையும் சரியாக உணர்ந்து கொள்வார்கள் என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வருகின்ற இந்த காலங்களும் இந்த நேரங்களும் உன்னை தொடர்கின்ற இந்த மாற்றங்களும் என்றும் ஒவ்வொன்றையும் இந்த கருப்பன் உனக்கு சொல்வது போல
இவர்கள் எல்லோருமே உன்னை சுற்றி இருந்து உனக்கு நடத்தப்படும் நன்மைகளை உனக்கு சொல்வதை விட உன்னை தேடி வரும் தீமைகளை உனக்கு அதிகமாக முன்னிறுத்துவார்கள். அதாவது நல்லதை சொல்லிவிட்டால் நீ நம்பிக்கையோடு இருந்து விடுவாயல்லவா? அதனால் தீயதை பற்றித்தான் முதலில் இவர்கள் எடுத்துச் சொல்வார்கள். தீய விஷயங்களை பற்றித்தான் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனி உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. இந்த கருப்பன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் பல மாற்றங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. கருப்பனின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நீ ஏற்றுக்கொண்டால் கருப்பன் உனக்கென சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நிச்சயமாக நீ உன் கண் முன்னால் நிறுத்துவாய். எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிப்பதற்கு முன்பாக யாரிடத்திலும் எதையும் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி முடிக்கும் முன்னம் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ ஒருபோதும் எப்பொழுதும் பதறக்கூடாது. நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்குள் வந்துவிடக்கூடாது. நீ சந்தேகப்பட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் யோசித்தாலோ அதைத்தான் அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் மாற்றிவிடுவார்கள். அந்த இடத்தைத்தான் அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். அந்த நிலையில் உன்னை சுற்றி வேண்டும் என்றே உனக்கு காயங்களையும் கண்ணீரையும் கொடுத்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. இது போன்ற ஒரு நிலைமை வந்து விடாதபடிக்கு நீ இருக்க வேண்டும் என்றுதான் அப்பன் ஆசைப்படுகின்றேன். ஆனால் நமக்கு நெருக்கமானவர்கள், நமக்கு வேண்டியவர்கள், நம்மோடு இருக்கின்றவர்கள் என்று சொல்லி நாம் இவர்களோடு எப்பொழுதும் நல்ல பழக்க வழக்கத்தோடு இருக்கிறோம். ஆனால் இவர்கள் உனக்கு செய்து கொடுத்த காரியங்கள் என்னவென்று நான் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். கருப்பன் இதையெல்லாமும் உன் முன்னால் நிறுத்திவிட வந்திருக்கிறேன். என்னவெல்லாமும் இவர்கள் நடத்தினார்கள் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சொந்த பந்த உறவுகள் என்று மட்டும் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் எல்லா உறவுகளும் மற்ற உறவுகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. எல்லா உறவுகளும் மற்ற உறவுகள் மன நிறைவோடு இருக்க வேண்டும் என்று யோசிப்பது கிடையாது. நம்மிடம் இவ்வளவு இருக்கிறது, இவர்களிடம் என்ன இருக்கிறது என்று ஒப்பிட்டு பார்க்கிறார்களே தவிர நம்மை போல எல்லோரும் வசதிகளோடும் வாய்ப்புகளோடும் இருக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. எது கிடைத்தாலும் தனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். என்ன நடந்தாலும் தனக்கு மட்டும்தான் என்று யோசிக்கிறார்கள். இதுபோன்று இவர்கள் சிந்திக்கக்கூடிய இந்த நேரத்தில் இனி எல்லாமுமாக உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து நடந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையின் உணர்வுகளை நீ தெரிந்து நடந்து கொள். என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் நினைத்து நீ பதறுவதை விட யாரோடு பழகினாய், அவர்கள் என்ன உனக்கு எண்ணங்களை கொடுத்தார்கள், எதை சொல்லி கொடுத்தார்கள் என்பதனை சற்று ஆராய்ந்து பார். உன் தோல்விக்கான காரணம் உனக்கு தெரிந்துவிடும். என் குழந்தையே, கருப்பன் என்றுமே உனக்கு சொல்வது இதுதான். செய்யும் செயலை முடிக்கும் முன்னமே யாரிடமும் சொல்லி கொண்டிருக்காதே. அதை கெடுப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம், அது நடக்காமல் போவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். நடந்து விட்டது என்றால் அதை விட சந்தோஷம் வேறெதுவும் இருக்க முடியாது. அதைவிட மகிழ்ச்சி வேறு எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு நிச்சயமாக இருந்துவிட முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் எண்ணங்கள் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி இருந்து நீ செய்ய நினைக்கும் காரியங்களில் உனக்கு வெற்றி கிடைக்காமல் உன்னை நடுத்தெருவில் நிறுத்த வேண்டும் என்பது எண்ணமாக இருக்கும் பொழுது அவர்களின் முயற்சி எந்த அளவிற்கு ஆழமாக இருக்கும் தெரியுமா? உன்னையே முழுமையாக சந்திக்கிறார்கள், உனக்கு ஆறுதல் சொல்கிறார்கள், உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பதாக பேசுகிறார்கள். ஆனால் கடைசியில் இப்படியெல்லாமும் இவர்கள் செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியாக நீ ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை புரிந்து கொள்வது சற்று கடினம். இவர்களை உணர்வது நம்மால் முடியாத காரியம்.
ஏனென்றால் நேரத்திற்கு தகுந்தாற் போல அவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அவர்களை மாற்றிக்கொள்கிறார்கள் என்றால் நாம் அவர்களிடத்தில் இருந்து எதையுமே எதிர்பார்த்து நிற்க முடியாது. உன்னோடு இந்த கருப்பன் நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கின்ற காலத்தில் உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் அத்தனை உணர்வுகளையும் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்க இனி உனக்கு நடக்கும் எல்லாமுமாக உன்னை தேடி வருவதை நீ உணர்ந்து கொள். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சிலரினுடைய பெயரின் முதல் எழுத்தை சொல்கின்றேன். எப்பொழுதுமே இவர்களிடத்தில் நீ சற்று கவனமாகவே இரு. அதாவது ஆங்கிலத்தில் உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஏ. அதே நேரம் சு சா வரிசை ஆங்கிலத்தில் எஸ். அதே நேரம் என் குழந்தையே, இவர்களோடு இருக்கின்ற ஒரு சிலரையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தா என்ற எழுத்து, அதுபோல வி என்ற எழுத்து, இது போன்ற எழுத்துக்களை கொண்டவர்கள் உன்னை சுற்றி ஒரே குடும்பத்தில் இருக்கிறார்கள் என்றால் எப்பொழுதுமே இவர்களிடத்தில் நாம் எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்துதான் பேச வேண்டும். நடப்பதை எல்லாமும் இவர்கள் உனக்கு நல்லதை சொல்வது போல சொல்லி உன்னை காயப்படுத்துவார்கள். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் அதிகமாக உன்னை சுற்றி இருந்து கொண்டே உனக்கு சட்டென்று வலிக்கும்படி ஏதாவது ஒரு காரியத்தை செய்து விடுவார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கும் இந்த காலம் மட்டும் எதையும் என் பிள்ளை ஏற்றுக்கொண்டு நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்கும் நேரம் இனி உன்னை சுற்றிலும் உனக்கு எல்லாமும் தெளிவாகவே நீ கிடைக்க பெறுவாய் என்பதனை மறக்காதே. சரியான திசையில் எதையுமே நீ கவனமாக மாற்றிவிட முடியும் என்பதனையும் மறக்காதே. உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் இது போன்ற காரியங்களை நீ ஒவ்வொன்றாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, நான் சொன்ன பெயர் கொண்ட எழுத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் முழுக்க முழுக்க உனக்கு கெடுதலை செய்யும் எண்ணங்கள் கொண்டவர்கள்தான். ஆனால் பேச்சு மட்டும் தேன் போல உன்னிடம் பேசுவார்கள். இனிமையாக உன்னிடத்தில் நடந்து கொள்வது போல இருப்பார்கள். பாசம் வைத்தால் இவர்களைப் போலத்தான் வைக்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு இவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொள்வார்கள். இப்படியாக ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை தேடி தேடி நடக்கும் இது போன்ற மனிதர்களிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக இவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொள்ளாதே. இதுதான் வாழ்க்கை என்று எந்த ஒரு உண்மைகளையும் இவர்களிடத்தில் நீ சொல்லிவிடாதே. சுற்றி நடக்கும் எல்லாமும் உன்னை தேடி வரும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தொடரும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனை எப்பொழுதும் போல என் பிள்ளை, நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை உனக்கென கொண்டு வந்து சேர்க்கும் இந்த காலம் முழுக்க நீ எந்த ஒரு இடத்திலும் மனம் வருந்தி நிற்கக்கூடாது. உன்னை தேடி வந்து நான் உனக்கு சொல்ல நினைக்கும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை முழுக்க முழுக்க நீ சரியாக புரிந்து கொள். அப்பன் இருக்க இனி எந்த இடத்திலும் நீ பதற வேண்டாம். கருப்பன் இருக்க எந்த இடத்திலும் நீ கலங்க வேண்டாம். எல்லோரிடத்திலும், ஏன் இந்த பெயர் மட்டுமல்ல, எல்லோரிடத்திலுமே எப்பொழுதுமே நீ கொஞ்சம் விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது. உண்மையான முகம் என்ற ஒன்று எல்லோருக்குள்ளும் இருக்கும். பொறாமைப்படுகின்ற குணம் எல்லோருக்குள்ளும் இருக்கும். ஆனால் வெளிக்காட்டி விட மாட்டார்கள். நீயும் சற்று உஷாராக இருந்து ஒவ்வொருவரையும் எதிர்கொள்ள துணிய வேண்டும். அப்பொழுதுதான் உன்னை சுற்றியும் நல்லது நடப்பதை உன்னால் கண்கூடாக காண முடியும். எந்த ஒரு ரகசியங்களையும் நீ காத்து நின்று அதன்படி நடந்து கொள். உன்னால்
உன் ரகசியத்தை காக்க முடியாமல் ஒருவரிடம் சொல்கிறாய் என்றால் அவர்கள் மட்டும் எப்படி அதை காப்பாற்றுவார்கள் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே சரியான எண்ணத்தோடும் சிந்தனைகளோடும் நீ இருந்து விட்டாலே அது போதும். உனக்கு நடப்பது என்றும் என்றென்றும் நல்லதையே என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை மறக்காதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.